This video is sponsored by SBO Digital Marketing. It's a mobile based part time job. It's a best work from home opportunity. If you're willing to join and further details, kindly contact the given WhatsApp number. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அடோனாஸ் 12th மேத்மா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 2021 வந்த கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ an egg of particular bird is spherical in shape if the radius to the inside of the shell is 4 millimeter and radius to the outside of the shell is 4.2 millimeter. Prove that the approximate volume of a shell is 12.8 pi millimeter cube அப்படின்னு ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு பேர்டு இருக்குது, அதோட ஷேப், அதோட எக்கோட ஷேப் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அதோட ரேடியஸ் இன்சைடு, அந்த எக்குக்குள்ளே இன்சைடில் இருக்க ரேடியஸோடது வந்து 4 millimeter. அவுட் சைடு ஆஃப் த ஷெல்லோட ரேடியஸ் வந்து 4.2 millimeter. இப்போது அப்ராக்சிமேட்டாக அதோட வால்யூம் ஆஃப் த ஷெல் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 12.8 பை millimeter கியூப்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சொல்யூஷன் போட்டுக்கலாம். வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர். ஸோ வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர் ஃபார்மில் நமக்கு தெரியும் 4/3 பை ஆர் கியூப். ஓகேவா? ஸோ வந்து கிவன் ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க ரேடியஸு 4 millimeter. அதுக்கப்புறம் டிஆர், அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் இந்த ரேடியஸில் சேஞ்சஸ் நடக்குதுல்ல. ஸோ 4.2லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 0.2 mm வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ அப்ராக்சிமேட் வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா என்னென்னா 4/3 பை ஆர் கியூப். கரெக்டாக? ஸோ இப்போ அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4/3 ஆரால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். பை ஆர் கியூப் வந்து என்ன ஆகும், 3r² ஆகும். பவரில் இருக்கிறது ஒன்று மைனஸ் ஆகி வரும். ஸோ 3r² dr, ஏன்னா ஆரால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 3யும் நமக்கு கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும், 4 பை ஆர் வந்து என்னது 4 இல்லை, 4². dr வந்து நமக்கு என்னது 0.2. ஸோ 4 அடுத்தது 4² வந்து 16, 0.2 இன்ட்டு பை. 4 இன்ட்டு 60 நமக்கு பண்ணும்போது 64ன்னு வரும். கரெக்டாக? ஏன்னா 4 6 24, 2 4 வரும். 4 1s 4, 5 6 64 இன்ட்டு 0.2 பைன்னு வருது. இப்போ 64யும் 0.2யும் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 12.8ன்னு வரும். இந்த பை ஆசிட்டிஸ் வச்சுக்கலாம், millimeter cube. ஸோ கொஷினை பாருங்கள். ப்ரூவ் தட் த அப்ராக்சிமேட் வால்யூம் ஆஃப் த ஷெல் இஸ் 12.8 பை millimeter cube ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதே மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்கோமா? ஸோ அப்ராக்சிமேட் வால்யூம் எப்படி இருக்கும், 12.8 பை millimeter cube இருக்கும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்னு சொல்லி இந்த சம்மை முடிச்சிடலாம். ஸோ இதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்னதுன்னா வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சால் தான் இந்த சம்மை ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர் ஈக்குவல் டு 4/3 பை ஆர் கியூப். ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.